Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா PySparkல இருக்க ஒன் ஆஃப் த இன்பில்ட் ஃபங்க்ஷனான கலெக்ட் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கலெக்ட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் யூஸ் டு ரிட்ரீவ் ஆல் த டேட்டா ஃப்ரம் டேட்டா ஃப்ரேம் இன்டு யுவர் டிரைவர் ப்ரோக்ராம் ஆஸ் அ லிஸ்ட் ஆஃப் அரே ஆஃப் root ஆப்ஜெக்ட் டைப். ஓகேங்களா? என்னன்னா நம்ம வந்து டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற டேட்டாஸை டிரைவர் ப்ரோக்ராமுக்கு வந்து சென்ட் பண்ணோம். என்ன ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் ரோ ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அரே ஆஃப் ரோ ஆப்ஜெக்ட் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார மல்டிபிள் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸை வந்து என்ன பண்ணோம், ஒரு சிங்கிள் காலமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எப்படின்னா ஐடி காலமும் இருக்கும். ஓகேங்களா? ஐடி வந்து 1ன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேமோட வேல்யூஸும் இருக்கும். அப்புறம் லொக்கேஷன் அந்த டீட்டெயில்ஸும் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டா டைப்ஸோட வேல்யூஸை ஒரு சிங்கிள் லிஸ்ட்டுக்குள்ளார ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் அரே ஆஃப் ரோ ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ அரே ஆஃப் ரோ ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்த்தோம், மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் இருக்கிற வேல்யூஸை சிங்கிள் காலமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார கமா செப்பரேட்டட் பை வேல்யூஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம், இந்த டிரைவர் ப்ரோக்ராமுக்கு வந்து சென்ட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ இந்த டிரைவர் ப்ரோக்ராம் என்ன பண்ணோம், இதை வந்து அதாவது நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஏதாவது நம்ம பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும்னா இந்த யூட்டிலைஸ் பண்ணி இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் ஃபங்க்ஷனோட ஒர்க் என்னென்னா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேட்டா ஃப்ரேமில் இருக்க ஒரு வேல்யூஸை டிரைவர் ப்ரோக்ராமுக்கு சென்ட் பண்ணணும். இந்த டிரைவர் ப்ரோக்ராமுக்கு என்ன ஃபார்மேட்டில் இது சென்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் ரோ ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இந்த அரே ஆஃப் ரோ ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் வந்து என்ன பண்ணும், சென்ட் பண்ணும். ஓகே ஃபைன். இப்போ நமக்கு கலெக்ட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோவில் நம்ம இந்த கலெக்ட் ஃபங்க்ஷனை எப்போ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட்டுக்கும் செலக்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோவோட எண்டில் நம்ம இந்த 2 டாபிக்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய டேட்டாபிரிக்ஸ் என்விரான்மெண்ட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய நோட் புக், அதாவது ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளார இருக்கும். உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளார நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்களா நோட் புக். ஸோ அந்த நோட் புக்குள்ளார நீங்கள் வந்து உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் நியூ ரிசோர்ஸ்னு இருக்குது பாருங்கள். இதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு கிளஸ்டரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எவ்ரிடே நம்ம நியூ கிளஸ்டர் தான் க்ரியேட் பண்ணோம். எக்ஸிஸ்டிங் கிளஸ்டரை நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியாது, இது ஏன்னா ஃப்ரீ வெர்ஷன்றதால. ஓகே, ஸோ நியூ கிளஸ்டரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பார்க் செஷனை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பார்க் செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸ்பார்க் செஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்பார்க் டாட் ரீட் டாட் ஹெட்டர் இஸ் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஆப்ஷன்ஸில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட் ரோவை வந்து ஹெட்டராக கன்சிடர் பண்ணிக்குன்னு சொல்கிறோம் நம்ம சிஎஸ்வி ஃபைலில். நெக்ஸ்ட் வந்து ஸ்கீமா டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கீமா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்கியூஎல்ல பார்த்துருப்போம், நம்ம வந்து டேட்டா டைப்ஸை வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போது இது சிஎஸ்வி ஃபைலாக வருது. ஸோ மிஷினாகவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அது என்ன டைப்பில் இருக்கோ அதுக்கு ஒரு டேட்டா டைப்பை அதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து சிஎஸ்வி ஃபைலை பார்த்து கொடுத்து ஓகே, ஸோ ரீட் பண்ணிக்கணும். சிஎஸ்வி இது என்ன ஃபார்மேட், சிஎஸ்வி ஃபார்மேட்னா சிஎஸ்வி. ஓகேங்களா? உங்களுடைய ஜேசன்னா ஜேசன் கொடுத்து, இல்லை பார்க்யூட்னா பார்க்யூட் கொடுத்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. காலம்ஸ் டீட்டெயில்ஸ் எனக்கு ஷோ ஆகுது, டேட்டா டைப்ஸ் எனக்கு ஷோ ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா ஃப்ரேம் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா செட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி இந்த டேட்டாபிரிக்ஸ் என்விரான்மெண்ட்டில் அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியலனா எர்லியர் வீடியோவை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த கலெக்ட் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து டிஎஃப்னு ஒரு வேரியபிள் நேமில் நான் என்னுடைய சிஎஸ்வி டேட்டாஸ்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டிஎஃப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ நான் க்ரியேட் பண்ணுற டிஎஃப் டாட் collect. ஓகே, இப்போ நான் இதில் ஒரு அவுட்புட் வருங்கள, இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்னொரு வேரியபிள் நேம் போட்டு அதுக்குள்ளார நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் df2. ஓகே, இப்போது நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்.
ஓகே, எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ நான் டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கணும். நீங்கள் வந்து பிரிண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, df2. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50 ரெக்கார்ட்ஸ் இருக்குங்க இந்த CSV ஃபைலுக்குள்ளே. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 50 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், எனக்கு அந்த 50 ரெக்கார்ட்ஸையும் எனக்கு ஒரு ஒரு ரோவாக கொடுத்துருக்கு. ஓகேங்களா, உங்களால் இப்போ பார்க்க முடியுதான்னு தெரியல. பட் இங்கே பாருங்கள், எனக்கு ரோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இந்த லிஸ்ட்டுக்குள்ளார, ஓகே, இந்த லிஸ்ட்டுக்குள்ளார எனக்கு என்ன பண்ணியிருக்கு, ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், இது வரைக்கும் ஒரு டீட்டெயில்ஸ், அதாவது ஒரு ரெக்கார்ட், அதாவது ஒரு ரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ரோவில் இருக்க ஃபுல் ரெக்கார்ட்ஸும் இது வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதிலேருந்து இது வரைக்கும் செகண்ட் ரோ. ஓகேங்களா, செகண்ட் ரெக்கார்ட். அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரோ ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்டாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் ரெக்கார்ட்ஸும் இங்கே ஷோ ஆகிருக்கு. ஃபைன். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நான் வந்து இதை வந்து கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போ உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம், நான் வந்து ரியல் டைமில் இருக்கிற டேட்டாஸே இந்த மாதிரி லோட் பண்ணி காமிக்கிறேன். பட் உங்களுக்கு சிம்பிளாக இருந்தால் தானே புரியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் லிமிட் பண்ணுறேன். ஒரு 2 ரெக்கார்ட்ஸ் மட்டும் ஷோ பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல, அதுக்காக 2. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு ரெக்கார்டு இருக்குது. தென் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ரெக்கார்டு இருக்குது. 2 ரெக்கார்ட்ஸை நம்ம ஷோ பண்ணி நமக்கு ஓவராலாக 50 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த 50 ரெக்கார்ட்ஸும் பாருங்கள், ஆர்டர் ஐடி இருக்குது, ஆர்டர் ஐடிக்கு வேல்யூ இருக்குது. ஓகேங்களா, அதாவது காலம் நேம் அண்ட் கீ அண்ட் வேல்யூவாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் காலம் நேம் இருக்குது. இது வந்து டேட் ஃபார்மேட் கொடுத்து அதுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், எவ்ரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கமா செப்பரேட்டட் வேல்யூஸில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆல் த காலம்ஸும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸோட வேல்யூவையும் ஒரு சிங்கிள் காலமாக கமா செப்பரேட்டட் பையில் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார ஒரு ரோ ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணணும். இதுதாங்க கலெக்ட் ஃபங்க்ஷனோட ஒர்க்கு. ஓகேங்களா, நம்ம இந்த மாதிரி கலெக்ட் யூஸ் பண்ணோம்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த அரே ஆஃப் ரோ ஆப்ஜெக்ட், இங்கே பாருங்கள் நான் சொன்னல, அரே ஆஃப் ரோ ஆப்ஜெக்ட் இந்த டைப்பில் இது கன்வெர்ட் பண்ணிக்கும். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா கலெக்ட்னா என்ன? இப்போ இது வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி டிரைவர் நோடுக்கு என்ன பண்ணோம், சென்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போது எனக்கு ஒரு கொஷின். இப்போது எனக்கு இந்த ஆர்டர் ஐடி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ அதை எப்படி எடுப்போம் நம்ம? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த பிரிண்ட்டை ரிமூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன சொல்கிறேன், நான் என்னுடைய ஃபஸ்ட் ரோவில், ஓகே, என்னுடைய இந்த ஃபஸ்ட் ரோவில் எனக்கு மட்டும் இந்த ஃபஸ்ட் ரோ மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், df2 டாட் டாட் இந்த லிஸ்ட்டு, அதாவது ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0ன்னு கொடுத்தீங்கன்னா இண்டெக்ஸ். ஓகேங்களா, இப்போ ஏன்னா அது அரே ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 0, இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இண்டெக்ஸ் வந்து 1, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் வந்து 2. இந்த மாதிரி 0வில் ஸ்டார்ட் பண்ணி அது வந்து அப் டு இன்ஃபினிட்டியில் போகும். ஓகேங்களா, இதுதானே அரே ஃபார்மேட். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட் ரோ மட்டும் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இப்போ என்னுடைய கொஷின் என்னன்னா, எனக்கு இந்த ஃபஸ்ட் ரோவில் ஓகே எனக்கு ஆர்டர் ஐடி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ எப்படி கொண்டு வருவீங்க? இப்போது அகெயின் ஒரு ஓப்பன் அண்டு க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இன்சைடில் 0ன்னு கொடுத்து ரன் கொடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு வேல்யூவை எனக்கு பிக் பண்ணிட்டு வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், ஃபஸ்ட் ரோ மட்டும் தானே, எனக்கு வந்து ஒரு 5th வேல்யூவில் என்ன இருக்கோ அதை கொடுங்க அப்படின்னா 5th கொடுத்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூ 5th கொடுத்தீங்கன்னா ஆக்சசரிஸ்ன்னு இருக்குது, கேட்டகரி காலமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு வேல்யூவை கொண்டு வரணும். ஓகேங்களா, நான் நெக்ஸ்ட் காலம்லேயே போடுறேன், df2 எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இப்போது எனக்கு ஃபஸ்ட் ரோ இருக்குது அண்டு 5th ரோ இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நம்ம பிரிண்ட் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும்.
இல்லை நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் நேமில் தான் எப்பவுமே பெஸ்ட்டு ப்ராக்டிஸ். எப்பவுமே நீங்கள் ஒரு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வேரியபிளில் கொடுத்து அதை வந்து டிஸ்பிளேவோ இல்லை ஷோவோ போட்டு பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக வந்திருக்கு. எர்லியர் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த வேல்யூ மட்டும் அப்படியே போட்டிங்கன்னா ஒரு சிங்கிள் வேல்யூவாக இருக்கும்போது என்ன பண்ணணும், டிஸ்பிளே பண்ணிவிடும். மல்டிபிள் வேல்யூஸை நீங்கள் ஒரு வேரியபிள் நேமோ ஒரு ஆக்ஷனை கால் பண்ணாமல் ஜஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா மிஷினால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி வந்திருக்கு எரர். ஓகே, இப்போது என்னுடைய கொஸ்டின் என்ன, இந்த ஃபிஃப்த் ரோவில் ஒரு தேர்ட் ரெக்கார்டு எடுத்துகிட்டு வாங்க. தேர்ட் ரெக்கார்ட்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள் எனக்கு இந்த ஃபஸ்ட் ரோ அதாவது 0ன்னு கொடுத்தனா ஃபஸ்ட்டு இது என்னது அர்த்தம், ரோ அர்த்தம் ஃபஸ்ட்டு, அதாவது இந்த லிஸ்ட்டு போட்டோன்னா. செகண்டாக ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அது இன்சைட் ரோக்குள்ளே இண்டெக்ஸு. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கலெக்ட்னா என்னென்னா ஒரு டேட்டாவை அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் டைப்பில் கன்வெர்ட் பண்ணோம். ஒரு டேட்டா ஃப்ரேமை கன்வெர்ட் பண்ணி டிரைவர் ப்ரோக்ராமுக்கு சென்ட் பண்ணோம். ஓகேங்களா, இன்சைடில் நீங்கள் வந்து டேட்டாவை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்னா இந்த மாதிரி டிஎஃப்குள்ளே லிஸ்ட்டுக்குள்ளார அரே ஆஃப் இண்டெக்ஸை வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ ஃபைன். இப்போது நான் ஏன் இந்த லிமிட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ரியல் டைமில் நான் இங்கே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு when to avoid collect-ன்னு சொல்லியிருக்கேன்ல. இப்போ பாருங்கள் ஏன் வந்து கலெக்டை நான் அவாய்ட் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஸ்மால் டேட்டாவாக இருக்குது, ஓகே ஃபைன். இதுவே ஒரு லார்ஜ் டேட்டா செட்டாக இருந்து நீங்கள் கலெக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா அவுட் ஆஃப் மெமரி இஷ்யூ வரும். ஓகேங்களா, இந்த அவுட் ஆஃப் மெமரி இஷ்யூ வந்தால் என்ன ஆகுனா உங்களுடைய மெமரி வந்து கிராஷ் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, லார்ஜ் டேட்டா செட்டுக்கு இது யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் அதனால தான் என்ன பண்ணுறேன், ஸோ அந்த மாதிரி இஷ்யூ வரக்கூடாது அப்படின்னு நான் 50 ரெக்கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பட் சப்போஸ் நமக்கு இப்போ இஷ்யூ வராது, பட் இருந்தாலும் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன், லிமிட் பண்ணி ரெக்கார்டை ரீட் பண்ணேன். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி லிமிட் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஒரு டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து லிமிட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி லார்ஜ் டேட்டா செட்டுக்கு கலெக்ட் ஃபங்க்ஷனை அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஏன்னா அவுட் ஆஃப் மெமரி வரும், இஷ்யூ வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த கலெக்ட்டுக்கும் செலக்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் என்ன பண்ணும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணி, ஓகேங்களா, கலெக்ட்ன்றது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம சொல்லியிருப்போம் பைஸ்பார்க் வந்து ஆக்ஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் செலக்ட்ன்றது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் குறி. ஓகேங்களா, இப்போது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபங்க்ஷன். இப்போ இந்த செலக்ட் குறி யூஸ் பண்ணி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு இப்போ என்ன ஆகுனா நியூ டேட்டா ஃப்ரேமை தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நியூ டேட்டா ஃப்ரேமை இது க்ரியேட் பண்ணியிருக்கோம் செலக்ட் ஃபங்க்ஷனு. பட் கலெக்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், கலெக்ட் ஃபங்க்ஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கலெக்ட் ஃபங்க்ஷன் லிஸ்ட் அரே ஆஃப் ஆப்ஜெக்டை லிஸ்ட் பண்ணும். ஓகேங்களா, லிஸ்ட் ஆஃப் அரே ஆஃப் ரோ ஆப்ஜெக்டை வந்து லிஸ்ட் பண்ணும். இப்போ செலக்ட்னா என்னென்னா ஒரு நியூ டேட்டா ஃப்ரேமை லிஸ்ட் பண்ணும். பட் இந்த கலெக்ட் என்ன பண்ணால் டேட்டா ஃப்ரேமை எடுத்து ஒரு அரே ஆஃப் ரோ ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி டிரைவர் ப்ரோக்ராமுக்கு கொடுக்கும். ஓகேங்களா, டேட்டா ஃப்ரேம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியலன்னா எர்லியர் வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் கோரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ டேட்டா ஃப்ரேமை தான் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, பட் கலெக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா டேட்டா ஃப்ரேமோட டேட்டாவை எடுத்து ஒரு ரோ ஆப்ஜெக்ட் டைப்பில் டிரைவர் ப்ரோக்ராமுக்கு சென்ட் பண்ண. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். கலெக்ட்னா என்ன, கலெக்ட் வந்து லார்ஜ் டேட்டா செட்டுக்கு வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. தென் கலெக்ட் அண்ட் செலக்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. If you like my video, please like and subscribe, and also please enable bell icon to get latest video updates. Thanks for watching. We'll meet next video.